இந்த உலகம் துன்பங்களை அனுபவிப்பது கெட்டவர்களால் அல்ல, அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நல்லவர்களால் தான். மாவீரன் நெப்போலியனின் அற்புத வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்திய தேசிய இராணுவத்தை வடிவமைச்சது யார் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பட் ஒரிஜினலி இந்தியன் மிலிட்ரி வாஸ் ஃபார்ம்டு பை ராஸ் பிஹாரி போஸ். 1886 மே மாதம் 25 அவர் இந்தியாவில் பிறந்திருக்கார். தன்னுடைய 15வது வயதில் ஒரு புரட்சிகர கூட்டத்தில் ஈடுபட்டு புரட்சிகர கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறத உணர்ந்து புரட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. அப்புறம் 1912 இந்திய நாட்டினுடைய தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாறினதுக்கு அப்புறமா 11 மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறமா தன்னுடைய மனைவியோட அந்த ஹார்டிஞ்ச் பிரபு, அது எப்படின்னு தெரியல, இந்த பிரபுன்றது மட்டும் வந்துடுது, அது மாற்ற முடிய மாட்டேங்குதுல்ல. ஹார்டிஞ்ச் அவன் என்ன பண்ணுறான், டெல்லியில் ஒரு யானை மேலே உட்காந்து அவள் சவாரி செஞ்சு ஒரு பவனி வராக மேலே இருந்து அங்கே மக்கள் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு, மக்கள்லாம் எப்படி தனக்கு கீழே எவ்வளோ அடிமையாக அப்படி பவ்யமாக நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றாப்புல. இவனை எப்படியா தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 பெண்கள் பஞ்சாப் வங்கியினுடைய கோபுரத்துக்கு எதிரே இருந்த மாடியில் போய் ஏறி உட்காந்துருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நேராக அந்த பவனி வந்த உடனே ஒரு பெண் சிகரெட் டப்பா வடிவில் வச்சுருந்த குண்டை எடுத்து கரெக்டாக யானைக்கு மேலே வீசுகிறா. அடுத்த குண்டை எடுத்து கரெக்டாக யானை மேலே இருந்த அந்த கவர்னர் ஜெனரல் மேலே வீசுகிறாங்க. சரியா? ஹார்டிஞ்சு உடனே அடிபட்டு டப்புன்னு கீழே விழுந்துடுறான். யானை பாகன் இறந்து போகிறான். நிறைய பேருக்கு சேதம். இப்படியா பல்வேறு பிரச்சனைகள் வந்துருச்சு. ஒரு 6 மாதம் கழித்து தான் நான் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு என் பழைய நிலையை நான் திரும்பி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்டிஞ்சு சொல்கிறான். நானும் என் மனைவியும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்த போதிலும் இத்தகைய கொடுஞ்செயலை செய்தது யார் என்று கைப்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு துடிதுடித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் குண்டு வீசினது 2 பேருமே பெண்கள் இல்லை, பெண் உடையில் மார்வேடத்தில் இருந்தவர்கள். அவர்கள் ஆண்கள். அதில் ஒருவர் ராஸ் பிஹாரி போஸ், இன்னொருவர் வசந்த் பிஸ்வாஸ் அப்படின்றவர். 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சிடுறாங்க. சரி, இதில் ஃபர்ஸ்ட் ஆள் ராஸ் பிஹாரி போஸ் தான், இவனை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேடத்தில் இருந்து போலீஸ்கிட்ட தப்பிச்சிடுறது. ஒரு முறை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. போலீஸ்கிட்ட போலீஸ் செய்தி கேட்டு சுற்றி வளைக்கிறாங்க. ஒரு துறவி மாதிரி தள்ளாடி இருந்து. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு குதிரை ஓட்டியாகவே போய் உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்தே தப்பிச்சு போயிடுறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு, நான் கைரேகை ஜோஷியம் பார்க்கக்கூடியவன், உங்களுக்கு 100% நாளைக்கு நீங்கள் ராஸ் பிஹாரி போஸை கைது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது யார்? ராஸ் பிஹாரி போஸே சொல்கிறாப்புல. ஓ அப்படியா, சரி, எந்த டைம் என்ன இதெல்லாம் அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இவர் சும்மா சொல்கிறது தானே, நாளைக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கண்ணு கருத்தமாக செயல்பட்டுருங்க, அழகாக பிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி கரெக்டாக அடுத்த நாள் ராஸ் பிஹாரி போஸ் இந்திய நாட்டை விட்டு தப்பிச்சு வெளியில் போயிடுறாரு. ஜப்பானுக்கு போயிடுறாரு. ஜப்பான்லேயும் போய் ஆங்கில போலீஸ் படை அங்கே போய் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த பையன் மாதிரி நடித்து, அதுக்கப்புறம் இன்னொரு உணவு விடுதியில் போய் ஒளிஞ்சிருக்கிறப்போ அந்த ஜப்பானிய உணவு விடுதியை நடத்திக்கிட்டு இருக்கிறவரை தான் நம்ம பெருமையோட பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் உணவு விடுதியில் தங்குறதுக்கு ஒரு வேலையாள் மாதிரி ஒரு இடம் கொடுத்து அங்கே உட்கார வச்சு பார்த்துருக்காரு.
அதுக்கப்புறம் ராஸ் பிஹாரி போஸ்க்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு, நம்ம ஒரு ஜப்பானிய பிரஜையாக மாறிட்டா என்ன. அதுக்கப்புறம் ஒரு ஜப்பானியனை இவங்க வந்து கைது பண்ண முடியாதுல, ஒரு இந்தியனாக இருந்தால் தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணவு விடுதியில் தங்குறதுக்கு இடம் கொடுத்தாரு பார்த்தீங்களா. அங்கே இருந்த அவருடைய மகளுக்கும் இவருக்கும் இடையில காதல் மலர்ந்து மனைவியாக அவரை வந்து கரம் பிடிச்சிட்டார். இப்படி இருந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஆங்கில போலீஸ்காரங்க கேட்டிருந்து அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போயிட்டு இருந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்திய நாட்டினுடைய இராணுவத்தை அங்கேருந்தால் உருவாக்குறாரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஜப்பானியர்கள் இந்தியர்களை வந்து கைது பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்கள ஜப்பானிய அரசாங்கத்திட்ட கேட்டு அவங்கள ஒரு கூட்டமாக திரட்டி அவங்களுக்கு பல்வேறு பயிற்சிகள்லாம் கொடுத்து கடைசியில் 1942 வருஷம் சிங்கப்பூரில் வச்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வந்து இந்திய தேசிய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை ஒப்படைப்பார். He is a youth dynamic leader. He is the most and he is the greatest. He is the courageous. இந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு அவர் வந்து டிஃபைன் பண்ணிட்டு, இது மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் கையில் நான் இந்திய நாட்டினுடைய இந்த ஆர்மி பொறுப்பை வந்து நான் ஒப்படைக்கிறேன், மிலிட்ரி பொறுப்பை வந்து நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை அவர் செலக்ட் பண்ணியிருப்பார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவர் என்ன மாதிரியே இவரும் ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞன். அதனால் இவர்கிட்ட முடியாததுன்றது எதுவுமே இல்லை, நல்லா பண்ணி முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பல்வேறு விதமான படைப்பிரிவுகள் எல்லாத்தையும் அமைத்து கடைசியில் மணிப்பூர் வரைக்கும் வராங்க. ஜப்பானிய இராணுவம் தன்னுடைய தோல்வியினால் பின்வாங்கி போகிறாங்க. இயற்கைகள் நிறைய சீரழிக்குது. இன் பிட்வீன் இந்த ஜப்பானிய இராணுவமும் பின்வாங்காமல் இயற்கையும் சதி செய்யாமல் இருந்திருந்தா 1947 கிடைக்க வேண்டிய சுதந்திரம் ஒருவேளை 42 கிடச்சிருந்துருக்கலாம். டெல்லியை ஈஸியாக கைப்பற்றி இருந்திருப்பாங்க. அது இயற்கையே கூட நமக்கு சதி செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆங்கில இராணுவத்திற்கு உட்பட வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்தில் மரணம் அடைஞ்சாருன்றாங்க. அது இன்றளவும் நிரூபிக்கப்படாத ஒன்று. ஆனால் 1945 வருஷம் ஜனவரி மாதம் 21 ராஸ் பிஹாரி போஸ் மரணம் அடைந்தார். எந்த நோக்கத்திற்காக இந்திய நாட்டின் இராணுவத்தை அமைத்தாரோ அந்த வாசனையை அவர் நுகர்வதற்குள் இந்த உலகை விட்டு பிரிந்தார். தான் 15வது வயதில் புரட்சிகர கூட்டத்தில் ஈடுபட்டு 1986 நீங்கள் 45 கிட்டத்தட்ட ஒரு 59 வயசு தான். ஆனால் இறக்க வேண்டிய வயசு இல்லை. சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்திருக்கலாம். எத்தனையோ தியாகிகள் நாட்டிற்காக உயிரை வழங்கியிருக்கிறார்கள். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு. அது நேருவாக இருந்தாலும் சரி, காந்தியாக இருந்தாலும் சரி. பட் ராஸ் பிஹாரி போஸ் இந்திய நாட்டினுடைய இராணுவத்தை அமைத்து, அவர்கிட்ட என்ன நெகட்டிவ்ஸ் இருந்ததுன்றது தெரியல, பட் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அதனால் இது மாதிரி நல்ல தியாகிகளின் உழைப்பினால் இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நாளைய தினம் இன்னொருவரோட சந்திப்போம். நன்றி நண்பர்களே.